இணைய வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து தினந்தோறும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இணையவழி நிகழ்விலே அதனை மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு வாரமும் புதன் வியாழன் 2 தினங்களும் நாம மகரிஷி அவர்களுடைய கவிகள் அதை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு பொருள் விளங்கி வருகிறோம். சிந்தனை துளிர்கள் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கவிதை தான் இன்றைய கவிதை. மன்னவர் விண்ணவர் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்காங்க. சோ மனிதனுடைய 2 வேறுபட்ட நிலைகளாக இதை நம்ம பார்க்கலாம். அந்த பாடல், அது பாடலுடைய வரிகளை நம்ம பார்ப்போம். ஷேர் பண்றேன் பாடல்களை. இந்த தலைப்பே நமக்கு கொஞ்சம் உணர்த்துது இல்லைங்களா? மண் அவர் விண் அவர் அப்படிங்கிற மாதிரி 2 வார்த்தைகளை இதுல கொடுத்திருக்காங்க. சாதாரணமா நம்ம மகரிஷி அவர்கள் அறிவின் வளர்ச்சி படிகள் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு. இதுதான் அறிவினுடைய வளர்ச்சி படிகள் அப்படின்னு சொல்லிட்டு, பிறப்பு, இறப்பு, இடை உணர்தல், இயக்கமாகி அந்த நிலையை உணர்வதற்கு மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அறிவில உயர்ந்து கொண்டே இருக்கிறான் இல்லைங்களா? இன்னைக்கு நான் உள்ள என்டர் ஆகும்போது கேட்டுக்கொண்டிருந்த மகரிஷியுடைய பாடல், உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். எப்படி கடை தேருவேன் நான்? இப்படியே வாழ்க்கை போயிடுமா? எந்த நோக்கத்திற்காக பிறந்திருக்கேன்? அது சரியா செய்யறேனா? இந்த மாதிரி பல நேரங்கள்ல பல கேள்வி நமக்கு வருது. அப்ப அப்படி வருகின்ற நேரத்துல நமக்கு துணை நின்று நம்மளை வழிகாட்டுறவங்க தான் குருமார்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படி ஒரு ஆதங்கத்துல கூட ஒரு சிலருக்கு அந்த கேள்விகள் வரலாம். இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறோம். அதுல ஒவ்வொரு படிநிலையாகத்தான் போக முடியும். அந்த நம்பிக்கை வழி அப்படிங்கிறது 14 வயது வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப அது வரைக்கும் எப்படி சொல்லி கொடுத்தாங்க நமக்கு? ஒரு உருவத்தை ஏற்படுத்தி அந்த உருவத்து மேல மனதை வைத்து நாம ஒருங்கிணைத்து செய்து அந்த உருவத்துக்கு என்ன ஒரு குணங்களை எல்லாம் கற்பிச்சு, மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, சிறு பிள்ளை விளையாட்டா பார்த்தேன் நானு, கடவுள் தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன், கடவுள் என்று கற்சிலையை அறையில் வைத்து பூட்டி கதவடைத்தும் வைத்தேன், பின் அந்த கடவுளுக்கு பசி நீர்க்க பால், நெய், தேங்காய், கனி வகைகள் கற்சிலை முன் படைத்து வைத்தேன், கடவுள் நிலை அறிந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன் சிறு பிள்ளை விளையாட்டாக. அது வாழ்க்கையில தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லல மகரிஷி. நம்பிக்கை வழியில அப்படித்தான் உணர்த்தி நம்மள நல்வழிப்படுத்த முடியும் இல்லைங்களா? அப்படி நல்வழிப்படுத்துவதற்கு என்ன வழிய அவங்க பின்பற்றினாங்க? ஒண்ணு அச்சம் ஊட்டுறது, இல்லைன்னா ஆசை காட்டுறது இல்லைங்களா? பயப்படுத்துறது. நீ தப்பு செஞ்சேன்னா நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுவ. ஆசை காட்டுறது என்னன்னா, நீ நல்லதெல்லாம் செய்யும் போது உன்னோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அப்படி நமக்கு அச்சமூட்டியும் ஆசை காட்டியும் பக்தியின் மூலமாக நம்மள நல்வழி தான் படுத்தினாங்க. ஆனா அதுல முழுமையான வெற்றி அடைஞ்சிருக்கோமா அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான பேர் தான் பக்தியில முக்தியை அடைஞ்சவங்க. நமக்கு தேவை கோடான கோடி மக்களுக்கும் இந்த வாழ்க்கை நெறி புலப்படணும். அப்ப அடுத்தது மகரிஷி சொல்றாங்க, சரி நம்பிக்கையில இருக்கிறவங்க விளக்கத்துக்கு வருவோம். அந்த விளக்கம் என்பது என்ன? உள்ளே கடந்து பார்க்கக்கூடியது இல்லையா? எங்கேயோ தேடுறோம், அந்த தேடுறது வெளியில இல்லப்பா, உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே கடந்து பார்க்க வச்சு நம்மளை நாமளே பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அப்ப அது பார்க்கிற வரைக்கும்
அந்த நம்பிக்கை விளக்கம் அதற்கப்புறமாக நம்ம சொல்றோம் இல்லைங்களா, முழுமை பேரு அப்படிங்கிறவன். அப்ப அந்த நிலை அடையணும்னா மனுஷன் பல விஷயங்களை கடந்து வரணும். பல தடைகள் இருக்கு. சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்த நோக்கம் இதுதான், வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நிலம் மீது விழுந்து விட்டேன். ஆனா விழுந்த உடனே அதை செஞ்சனா? விழுந்த உடனே என்னை மறந்தேன், எந்த வினை மறந்தேன். ஏன் எப்படி மறந்த? வேற ஒண்ணு மேல மனசு போய் நின்னுடுச்சு. எது? இந்த பூவுலக வாழ்க்கையில இந்த 5 புலன்கள் மூலம் பெறுகின்றோமே அனுபவம், அந்த சந்தோஷத்துல மனம் மயங்கி வந்த வேலைய மறந்துடுச்சு. இப்ப சுவாமிஜியே கேக்குறாங்க, இறைவா நீ உள் நிறைந்து என்னை மீட்டு கொடு. நாங்க போய் பிடிச்சு நின்னுட்டேன், என்னை மீட்டு கொண்டு வந்து கொடு. அப்படி மீட்டு வந்து வாழ்வதற்கானதான் அதை பயமுறுத்தும் போது சொன்னாங்க, நீ நல்லா இந்த செயல்களை எல்லாம் செய்து நல்லவனாக வாழ்ந்தேன்னா சொர்க்கத்துக்கு போலாம், இல்லைன்னா நரகத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி, நரகத்துல ஏதோ தண்டனை எல்லாம் கொடுக்கற மாதிரி எல்லாம் நம்மள என்னென்னமோ நம்ம பார்த்திருக்கோம், கதைகள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க, நம்ம படிச்சிருக்கோம். அதுல எல்லாம் என்ன சொல்லிச்சுங்க? பயமுறுத்துச்சு. செய்த பாவம்லாம் சேர்ந்து நம்மள எண்ணெய் சட்டியில போட்டு வறுப்பாங்க, இந்த மாதிரி கொடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டதாக சொல்லுச்சு. அப்ப அந்த சொர்க்கம் நரகம் என்பது என்ன? நல்லது செஞ்சா இந்த இடத்துக்கு போலாம், தீயது செஞ்சா இந்த இடத்துக்கு போலாம். அப்ப அந்த நற்குணங்களின் வயப்பட்டு வாழக்கூடிய மனிதனோட வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும், இல்லைன்னா நரகமா இருக்கும். இதை நமக்கு சொல்லி தரல. என்ன பண்ணாங்க? அப்புறம் போய் அந்த இடத்துக்கு போற மாதிரி சொன்னாங்க. நான் ஒரு சின்ன கதை மாதிரி ஒண்ணு படிச்சேன். சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு அந்த லோகத்துக்கு போய் பார்த்ததா சொல்றாங்க இந்த கதை. அப்ப பார்க்கும்போது பார்த்தா, இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் அவரவர்களுடைய செயலுக்கு ஏற்பவோ என்னமோ அந்த உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்ச பிறகு அங்க போறாங்கன்னு ஒரு கதை சொல்லுது இல்லையா. அந்த கதையில என்ன நடக்குது? கைகள் எல்லாம் 2 மடங்கு நீளம் ஆயிடுச்சாம். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரோட கையும் எவ்வளவு நீளம் இருக்குதோ அதே மாதிரி இன்னும் ஒரு கைகள் நீளம் ஆயிடுச்சாம் எல்லாருக்கும். டிஃபால்ட்டா எல்லாருக்கும் அப்படி ஆயிடுச்சு. சரி, இந்த கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் நரகத்துக்குள்ள போய் பார்த்தா பயங்கர அடிதடி சண்டை. என்ன? சாப்பாடு முன்னாடி வச்சிருக்கு, சாப்பாடை எடுத்து கைகள் வாய்க்கு கொண்டு போலான்னா மடக்க முடியல. ஏன்னா கை 2 மடங்கு இருந்ததுன்னா எப்படி மடக்குனா எங்க போய் இடிக்குங்க? கரெக்டா வாய்க்கு போகாது. இப்ப இருக்கிற கைகள் கரெக்டா மடங்குன உடனே நமக்கு வாய்க்கு போற மாதிரி இருக்கு. அது டபுள் லைன் டைம் லென்த் இருந்ததுன்னா மடக்க முடியாம சாப்பிட முடியாம அங்க எல்லாருக்குள்ளயும் ஒரே சண்டை சச்சரவு நடக்குது. சரி, இதே விஷயம் தானே சொர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கு போனா ரொம்ப அமைதியா நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இவங்க மட்டும் எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா, என்ன பண்ணாங்க? ஒருவருக்கும் எதிர்க்க ஒருத்தரை உட்கார வச்சு அவருக்கும் அந்த கையளவு தூரத்தை வச்சு அவரு அங்கிருந்து அந்த 2 கைய நீளத்தை வச்சு இவருக்கு ஊட்டுறாரு, இவரு இங்கிருந்து அவருக்கு ஊட்டுறாரு. எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் பாருங்களேன். அப்போ இந்த வாழ்க்கையில நாம கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நமக்கும் நல்லதா மத்தவங்களுக்கும் நல்லதா வாழ்ந்தா அது சொர்க்கம். இல்ல என்னுடையதை கொண்டு நான் மட்டும்தான் வாழ்வேன் அப்படிங்கிற நர அகம். இத மகரிஷி ஒரு பாடல்ல சொல்றாங்கங்க. நர அகத்தே நினைவதனை குறுக்கி கொண்டு நான் எனது எனும் மயக்கால் ஏற்ற துன்பம். எப்படி மனசு குறுகி போச்சுங்கிறாங்க. நர அகத்தே, நரம்னா மனிதன் இல்லையா, நான் நான் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைவை வைத்து கொண்டு அந்த நினைவதனை குறுக்கி கொண்டு நான் எனது எனும் மயக்கால் ஏற்ற துன்பம். இந்த துன்பம் எப்படி போகும்? அடுத்தது சொல்றாங்க, சிற அகத்தே சிந்தனையை செலுத்தி சத்து சித்து அனந்த நிலை அறிந்து ஒளித்தோம். இந்த நான் என்கின்ற மயக்கம், அதிகாரப்பற்று, பொருள் பற்று, தன்முனைப்பு இதெல்லாம் எப்படி போகும்? சிற அகத்தே சிந்தனையை செலுத்தி. சிற அகம்னா துரியம் இல்லையா, அங்கே சிற அகத்தே சிந்தனையை செலுத்தி அந்த உயிர் மேல மனதை வச்சு சத்து சித்து அனந்தம். சத்து என்பது அந்த இறைநிலை, சித்து என்பது இங்கே இருக்கக்கூடிய உயிர். அந்த இரண்டையும் இணைந்து அந்த ஆனந்த நிலையை அறிந்தாதான் ஒழிக்க முடியும்.
அதாவது நான் யார் என்ற கேள்விக்கு விடை தெரிஞ்சிருச்சு. நான் மட்டும் கடவுள் அல்ல, எல்லாருமே கடவுளுடைய பிம்பங்களே அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அங்க நாம அடுத்த நிலைக்கு போயிடுறோம். பர அகத்தே நினைவதனை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோம். தேவர்கள், வானவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம புராணங்கள்ல கதைகள்ல படிச்சிருக்கோம். அவர்கள் வானவர்கள் அப்படிங்கிறாங்க இல்லையா. தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் பிரிச்சு சண்டை போட்ட கதையெல்லாம் நம்ம நிறைய புராணங்கள்ல பார்த்திருக்கோம். அப்ப இங்க நம்மளையும் தேவர்கள்னு சொல்றாங்க மகரிஷி. எந்த இடத்துல பாருங்க, பர அகத்தேன் நினைவதனை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோம். பர அகம்னா என்னங்க? அந்த எல்லையற்ற பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளி இறைநிலை. பர அகம்னா அதை விட பெருசு ஒண்ணுமே கிடையாது. அந்த பர அகத்தே நம்மளோட நினைவை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால், ஏதோ தவம் பண்ணும்போது மட்டும் போறதில்ல, எப்போதும் அந்த நிலையிலே இருக்கணும். பர அகத்தே நினைவதனை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால் நாமளும் தேவர்கள் ஆகிவிட்டோம், வானவரும் ஆகிவிட்டோம். கரவகத்தை தூய்மை செய்யும் கனல் விளைக்கும் கருதவத்தை தகுதியுள்ளோர்க்கு அறிவிக்கின்றோம். கரவகம் அப்படின்னா என்னங்க? உள்ளே இருக்கக்கூடிய கருமையம். அங்க இருக்கக்கூடிய களங்கங்கள் தானே நம்மளை இந்த மாதிரி வேலை செய்ய விடுது. அப்ப அந்த கரவகத்தை தூய்மை செய்யும் கனல் விளைக்கும். நான் என்கிட்ட அழுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே என்னுடைய மனம் அமைதி நிலைக்கு போனா தான் தெரியுது. இல்லைன்னா நான் செய்யறது எல்லாமே கரெக்ட்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. அப்போ அந்த கரவகத்தில் இருக்கக்கூடிய களங்கங்கள் என்னென்ன, கருமைய களங்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தூய்மை செய்வதற்கான ஒரு ஒரு விளக்கு, ஒரு கனல், அதை எழுப்பி விடுறாங்க மகரிஷி. கனல் விளைக்கும் கருதவத்தை தகுதியுள்ளோர்க்கு அறிவிக்கின்றோம். அப்போ எல்லாத்துக்குமான ஆரம்ப புள்ளி அந்த உயிர் மேல் செய்யக்கூடிய தவம். அது ஒவ்வொரு நிலையா அடைந்து மகரிஷி அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பாடல்ல சொல்லுவாங்க இல்லையா, உய்யும் வகை தேடி உள்ளம் முருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். அந்த பெரும் பதம் அடைந்தவர்களை தான் என்னன்னு சொல்றாங்க? விண்ணவர். இந்த பாடல் விளக்குது பாத்தீங்களா? மண் அவர், விண் அவர் அப்படிங்கிறது. மண் அவனே, மன்னவர். இந்த இடத்துல 2 சொல்லி கொடுக்கல பாருங்களேன், 3 சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த மண்ணு, இங்க இருக்கக்கூடிய பெறக்கூடிய விஷயங்கள் இதுதான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நம்மள மன்னவர் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மன்னவர்களா இருக்கிற நாம மதி உயர்ந்து மயக்கம் ஒழித்து தெளிந்தால், முதல்ல அந்த கரவகத்துல இருக்கக்கூடிய கருமைய களங்கங்கள் போகணும் இல்லையா. அந்த ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள், அந்த மயக்கம் ஒளிந்து நாம தெளியணும், அடுத்த நிலைக்கு போகணும். இறைவனை யார் என்று உணரக்கூடிய அந்த பரவகத்தை நினைவதனை ஒன்றச் செய்ய பழக்கம் வந்துடுச்சுன்னா நாம விண்ணவனாய் உயர்கின்றோம். விளக்கினேன் உண்மை இது. மகரிஷி எப்போதுமே சொல்றத மட்டும்தான் செய்வாங்க, செய்யறத மட்டும்தான் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப நான் பண்ணி பார்த்தேன், விளங்கினேன், அந்த உண்மையை உங்களுக்கு சொல்றேன். மன்னவன் புலனளவில் மனதை விரித்தே சுழல்வான். மன்னவன் அப்படின்னு சொல்றவங்க தன்னை உயர்வாக நினைத்து கொள்ளக்கூடியவன். இங்கே உலக இன்பங்கள்லயே மயங்கி நின்றுறான் பாருங்க. அவன் என்ன செய்வானா, மனதை புலனளவில மட்டுமே விரித்து சுழல்வான். ஆனால் விண்ணவன் பிரபஞ்ச விரிவில் அறிவாய் திகழ்வான். பிரபஞ்ச விரிவில் இந்த எல்லாரும் ஒண்ணுதான், இந்த உலகம் முழுவதையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய பக்குவம் வந்தவனை தான் விண்ணவன் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த மயக்கம் ஒளியணும். இந்த புல நனவில் மனதை நான் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாம அந்த சுவர் அகத்துக்குள்ள போக முடியாது. அதுதான் விண்ணவர்ங்கிறாங்க. ஒரு 4 பக்தர்கள் ஒன்று கூடி ஒரு மரத்தடியில உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கான தகுதி நம்மள யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்றாங்க. அப்ப முதல்ல ஒருத்தர் சொல்றாரு, நான் வேதங்கள் மந்திரங்கள் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருக்கேன், அதனால எனக்கு தான் சொர்க்கத்துக்கு போற தகுதி இருக்கு. உடனே 2வது சொல்றாரு, நீ வெறுமே படிச்சு வச்சிருக்கிறது அந்த போர்க்கருவிகளை உபயோகிக்காம துருப்பிடிச்சு வைக்கிறது மாதிரி. ஆனா நான் என்ன பண்ணேன், அதை படிச்சது மட்டும் இல்ல, என்னால முடிஞ்ச வரை மக்களுக்கு எல்லாம் போய் உபதேசிக்கிறேன்.
அதனால சொர்க்கத்துக்கு போறதுக்கு எனக்கு தான் தகுதி இருக்கு. மூணாவது அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் கிளிப்பிள்ளை மாதிரி வெறும் வேதங்களை கற்பிக்கிறீங்க, அதை கொண்டு போய் ஒப்புவிக்கிறீங்க, அதனால மட்டும் தகுதி வந்துடாது. நான் இந்த வேதங்களும் மந்திரங்களும் என்ன பொருளை சொல்லுதோ அந்த முறைப்படியே வாழறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் தான் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் தான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படிங்கிறார். நாலாவது ஒருத்தர் சொல்றாரு, நான் உங்களை மாதிரி வெறுமே வேதங்களை சொல்லிக்கிட்டு கொண்டுகிட்டு இருக்கல, நான் என்னுடைய உடலையே வருத்தி வாட்டி வதைச்சு விரதங்கள்லாம் அனுஷ்டிச்சுக்கிட்டு இருக்கேன், இரவு பகல் பார்க்காம பூஜை புனகாரத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால நான் தான் சொர்க்கத்துக்கு போவேன். 4 பேர் சொல்றாங்க. இப்ப இவங்க விவாதம் செய்து கொண்டிருக்கும் போது பக்கத்துல ஒரு பாட்டி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மாட்டுச்சாணத்தை கொண்டு வரட்டி தட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த வரட்டி தட்டுற வேலை முடிஞ்சிட்டு அவங்க எழுந்து போகும்போது சொல்றாங்க, நான் போனா நிச்சயமா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு வேகமா நடந்து போறாங்க. இந்த 4 பேரும் போய் அவங்கள வழி மறிச்சு கேக்குறாங்க, இவ்வளவு தகுதி கிடைச்சுதான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க சொல்றோம், எங்களாலேயே போக முடியல, நீ போயிடுவியா சொர்க்கத்துக்கு? நீ எப்படி உறுதியா சொல்ற? எங்க கிட்ட இல்லாத தகுதி என்ன உங்ககிட்ட இருக்கு அப்படின்னும் போது பாட்டி சொல்றாங்க, நான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லல, நான் போனால் சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்றாங்க, எங்களுக்கு புரியலையே பாட்டி, நீங்க என்ன உள்ள அர்த்தம் சொல்றீங்க? என்ன போது அந்த பாட்டி சொல்றாங்க, நான் அப்படின்னு சொல்லுவது என்னை பற்றி அல்ல, நான் சொல்லக்கூடிய அகந்தை. அந்த அகந்தை போய்விட்டால் நாம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போலாம். எவ்வளவு அருமையான விளக்கம் பாருங்க. நான் போனால் சொர்க்கத்துக்கு போகலாம். அப்ப நான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கின்ற வரை முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப அது வரைக்கும் நர அகத்தே நினைவதனை செலுத்தி அதனால் ஏற்பட்ட துன்பத்துல மாட்டிக்கிட்டு இருப்போம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மை அந்த சொர்க்கத்துக்கு அந்த விண்ணவராக மாற விடாம இருக்கக்கூடிய தடை என்னங்க? ஒன்று தன்முனைப்பு, இன்னொன்று கண்மம் என்று சொல்லக்கூடிய பாவப்பதிவு, மூன்றாவது மயக்கம். இந்த பாட்டுல மகரிஷி சொல்றாங்க இல்லையா, மயக்கம் ஒழித்து தெளிந்தால். சுவாமிஜியை பொறுத்த அளவுல எப்படின்னா, சுவாமிஜி ஒரு மருத்துவர் மட்டும் இல்ல, மருந்துகளையும் சொல்லக்கூடியவர், அந்த மருந்துகளை உற்பத்தி செய்யக்கூடியவர். திருவள்ளுவர் மருந்துன்னு ஒரு அதிகாரம் கொடுத்தாருங்க, 10 பாடல் எழுதினாருங்க, அழகா எழுதினார். அந்த 10 பாடல்லையும் சொல்லப்பட்டது மருந்துன்னு வார்த்தை. ஆனா அதற்கான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, மெடிசன் இங்கிலீஷ்ல சொன்னா 2 பொருள் இருக்கு இல்லைங்களா. ஒன்று, ஒரு நோய் வந்தா அதுக்கு நாம சாப்பிடக்கூடிய மருந்துக்கு மெடிசன்னு சொல்றோம். அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க மெடிசன் படிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அங்கே மருத்துவத்தையும் மருந்துன்னு சொல்லுவோம். அதே போலதான் அந்த 10 குறள்ல அவர் கொடுத்திருக்கிறது மருத்துவ முறைகள் தான். எப்படி ஒரு மருத்துவம் கொடுக்கணும், உணவை சரியா சாப்பிடுறது எப்படி மருத்துவம் ஆகும் அப்படிங்கறத கொடுத்திருக்கார். ஆனா மகரிஷி இன்னும் அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க. மருத்துவராகவே மாறி நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப கொளல் அப்படின்னு சொல்றார். எப்படிங்க? நோய் நாடணும், நோய் எதனால வருதுங்கிற முதல் நாடணும், அது தணிக்கும் வாய் நாடி. இப்ப நோய் என்னங்க? நாம மன்னவரா இருக்கிற நாம விண்ணவரா மாறணும். அது ஒரு நோயாக இருக்கு. இந்த நோய் தீர்க்கணும்னா முதல் நாடி. நோய்க்கு காரணம் என்ன? ஆணவம், கண்மம், மாயை நோய் தீர்க்க விட மாட்டேங்குது. அது தணிக்கும் வாய் நாடி. அது தணிக்கக்கூடிய வழிமுறை என்னங்க? கொடுத்துட்டாரு. தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற கருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். முதல் வரி என்னங்க? தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற. மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய தவமும் தற்சோதனை செய்து நாம வாழக்கூடிய வாழ்க்கை அறநெறி வாழ்க்கை இல்லையா. அப்ப அந்த தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்றன்னு 2 வரி போடாருங்க. முதல் பற்ற பிடிச்சுக்கிட்டது, பிடிக்கிறதுக்கும் பற்றுன்னு சொல்லுவோம். 2வது பற்று என்னன்னா, அது வேற நான் வேற இல்லைன்னு மாறுறது. இப்ப மருதாணி கையில போட்டா என்ன கேட்போங்க? மருதாணி நல்லா பத்தி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அங்கே பற்றுதல் அப்படின்னா என்ன? நம்மளோட தோல் வேற, அந்த மருதாணியோட நிறம் வேற இல்லைங்கிற மாதிரி நமக்கு ரெட் கலர்ல தோல் மாறிடுது. அப்ப அதுதான் பற்றுதல். அப்படி இந்த தவமுறையும் அறநெறியும் முதல்ல பிடிச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அதுவே நாம மாறணும்.
அந்த ரெண்டு பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். தருக்குன்னா அந்த எண்ணம், அந்த ஆணவம், உள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் அதுல முதல் 3 மலங்களில் முதலானதான தன்முனைப்பு குன்றி போகும். ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அந்த ஒரு வீடியோ வரும் இல்லைங்களா, இந்த உலகத்தை, இந்த பெரிய பிரபஞ்சத்தை, இந்த சுத வெளியிலிருந்து ஒரு டிராவல் பண்ணுவாங்க. அவ்வளவு பெரிய உலகம், தனி குடும்பங்கள், அதுல நம்ம சூரிய குடும்பம் எங்க இருக்குங்க? அதுல இன்னும் சின்னதா போச்சுன்னா சூரியன் எவ்வளவு பெருசு, அதை விட பார்த்தா பூமி எவ்வளவு சின்னது. பூமியில இருக்கக்கூடிய உருவம் இருக்குல்ல, பார்த்தா எங்கேயோ ஒரு கோடியில உட்கார்ந்துருக்கோம், சென்னையில ஒரு சின்ன இடத்துல. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய புள்ளி. இதுல நான் என்கின்ற அகங்காரம் கொள்வதற்கு என்ன இருக்கு நம்ம கிட்ட? அப்ப இதை உணர்த்துறாங்க மகரிஷி. அப்ப முதல்ல தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். அடுத்த பலன் என்னங்க? பவவினைகள் புதிது எழா, முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து போகும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பதிவு இருக்கே, அதுவும் நம்முடைய செயல்கள்ல மாற்றம் வர வர மறைந்து போகும். பவ விதிகள் புதிது எழா, ஏன்னா நம்மளோட வாழ்க்கை முறைய, வாழும் வகைய, எண்ணம் சொல் செயலை மாற்றிக்கொள்ளும் போது புதிதாக பாவங்கள் சேர்க்க மாட்டோம். ஏற்கனவே செய்த பாவத்துக்கும் பிராயச்சித்தமோ மேல்பதிவோ அடியோடு அளித்தோ அதையும் மறைய செய்வோம். பவ வினைகள் புதிது எழா, முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து போகும். அடுத்தது மயக்கம். அதுக்கு ஒரு வழி சொல்றாங்க பாருங்க. சிவநிலையை சீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. சிவநிலையை சீவனிலே உணரணும். ஒவ்வொரு சீவனுக்குள்ளேயும் இறைநிலைதான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து மனிதன் வாழ தொடங்குனா ஏன் வெறுப்பு, ஏன் பகை, ஏன் போர், எதற்கு வருத்தங்கள் இல்லையா? அப்ப தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருக்கம் பெற்றணும். அந்த ஆழ்ந்து உணர்ந்து நம்மை நாமே மாற்றிக்கொண்டு எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இறைவன் எனக்குள்ளேயும் இருக்கிறான், எல்லாம் இறை ரூபம் அப்படின்னு எல்லாரையும் பகுத்து பார்க்கக்கூடிய பண்பு வந்துடுச்சுன்னா அவங்களுக்கும் நமக்குமான நிகழ்வுகளின் அடிப்படையில் விரும்பவோ வெறுப்பவோ மாட்டோம், அந்த மயக்கத்துல இருக்க மாட்டோம். சோ புலன் மயக்கம், பொருள் மயக்கம் போறதுக்கு நான் யார் என்பதற்கான விடை ரொம்ப முக்கியம். சிவநிலையை சீவநிலை உணர்ந்து கொண்டால் மைதரும் மனமயக்க மாயை ஏது. கடைசியில ஒரு வரி போடுறாங்க, எவரெனினும் இவ்வழியால் அன்றி ஏது வழி வேறுலகில் எண்ணிப்பாரு. இதை விட வேற எங்க எளிமையா ஒரு வழி இருக்கு? இல்லைன்னா அந்த ஒரு திரிசங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா நின்னதாக ஒரு புராணம் சொல்லுது இல்லைங்களா, நடுவுல நின்னாரு, திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து அந்த சுவர் அகம் அப்படிங்கிற நிலைக்கு போகணும்னா ஒண்ணு கரவகத்தை தூய்மை செய்யணும், 2வது பரவகத்தை எப்போதும் நினைவதனை ஒன்றை செய்யும் பழக்கத்தால். அப்ப அதுதான் நமக்கு பயிற்சிகள் கொடுக்குது. பயிற்சிகள் எவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு நாமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மௌன நோன்பு என்ற ஆனந்த அனுபவம் இதை கொடுக்கிறது. மன்னவரா இருந்த நம்மள விண்ணவருக்கு உயர்த்துகின்ற பயிற்சிய எந்த நாம செய்திருக்கோம் அப்படிங்கிறத இப்ப வருகின்ற ஒரு மாதமும் நம்ம எடை போட்டு பார்க்க போறோம். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இந்த அமர்வுல தினம்தோறும் மௌன நோன்பு செய்ய போறோம். அப்படி செய்யும் போது என்ன கிடைக்கும்? மகரிஷியோட பாடல் அதை சொல்லி நிறைவு பண்ணிக்கிற, கற்புலனால் காண்கின்ற பொருட்களோடே கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது. இப்ப கண்ணால பாக்குறோம் ஒரு பொருளை இல்லைங்களா, பார்க்கும்போது காணுகின்ற பொருளையோ மனிதரையோ அந்த அந்த உணர்ச்சிகளின் அடிப்படையில் பார்க்காம கருத்து ஊன்றி உட்பொருளாம் மெய்ப்பொருளை உணர்ந்த போது, அந்த உள்ள இருக்கக்கூடியதான விண்களின் கூட்டு, அந்த விண் என்பது இறைநிலையின் பகுதி. அப்போ இறைநிலையே அந்த உடலுக்குள்ளே உயிராக இருக்கு, அறிவாக இருக்குங்கிறத உணர்ந்துட்டா உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம், அகம் பரத்தில் லயமாகும் அனுபவமே பேரின்பமாகும், அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது அந்த ஆனந்த அனுபவத்தை மௌனம் அன்றோ அப்படின்னு முடிக்கிறாங்க மகரிஷி. ஒரு ஆனந்த அனுபவமாக அது எப்ப கிடைக்குங்க?
கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள், நிகழ்வு, அந்த யோசனை அத்தனையும் பகுத்து பகுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைநிலையாக பார்க்கக்கூடிய தன்மை வந்துடணும். புலனறிவிலே இருக்கக்கூடிய நாம அதிலிருந்து கழிந்து விண்ணறிவு, நுண்ணறிவு என்ற நிலைக்கு போகணும். அப்படி போயிட்டா பாக்குறது எல்லாமே இறை ரூபம் தானே, எல்லாமே தெய்வம் தானே. அப்படி இருக்கும்போது அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஒரு கடவுள் இன்னொரு கடவுளுக்கு துன்பத்தை கொடுப்பாரா? மாட்டார் இல்லைங்களா? சோ அப்ப அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். அதற்கு அந்த நிலைய கொஞ்சம் அடைஞ்சிட்டோம்னா நமக்கான பேர் எப்படி இருக்குங்க? மன்னவர் என்பதிலிருந்து விண்ணவர் அப்படிங்கிற பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத மகிழ்ச்சி சொல்றாங்க. நாமும் வானவர் தான். அந்த தெய்வர்கள் நிலைக்கு நாம உயரணும். உள்ளே இருக்கக்கூடிய அசுரத்தன்மையை அழித்து நாமும் தெய்வர்களாக உணர்வதற்கு தவமுறையும் அறநெறியும் பற்றுவோம். அத குரு நெறியில் பழகுவோம் என்று கூறி இந்த அருமையான பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி, இதுகாரும் செவிமடுத்த அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.